உலகநாயகன் என்று சொல்வதா, மக்கள் நீதி மைய தலைவர் என்று சொல்வதா, 16 வயது நிலை என்று சொல்வதா, எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன். இப்பயும் இவர் இப்படி தான் இருக்கார். 16 வயது இருக்கிறார். அவர்கள் இங்கு வந்து நம்முடைய அருமை தலைவர் அவர்களை பேச இருக்கிறார்கள். நம்முடைய தங்க தலைவர் முத்தமிழறிஞர், அந்த தங்க தலைவர் வீட்டுக்கு சத்திய சாய்பாபா வர்றார். சாய்பாபானா யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போய் வருவாய் 100 இறந்துட்டார், 100 வயசு. உலகத்தில் இருக்கிற பிரதமரானாலும் சரி, ஜனாதிபதி ஆனாலும் சரி, அவரை பார்க்கணும்னா 2 மாதம் 3 மாதம் காத்திருக்கணும். கிட்டத்தட்ட 10 வருடங்களை உலகம் முழுது கொண்டிருக்கிற ஒரு பெரிய மகான் சத்திய சாய்பாபா. அவர் நம்ம தலைவர் வீட்டுக்கு வந்தார். யார்? கலைஞர் வீட்டுக்கு வந்தார். எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் கைகள்லாம் நடுங்கி போச்சு. அவர் பாதம் பட்டால் போதும், அவர் விபூதி கொடுத்தா போதும், அப்படிலாம் பார்த்தேன். அவர் நம்ம தலைவர் வீட்டுக்கு வந்துட்டார். நாங்களாம் பார்த்த உடனே மிரண்டு போய் தலைவர்கிட்ட சொன்னேன், என்னென்னா இதுக்கு இப்படி ஒரு அதிசயத்தை நடந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி. அவர் வந்தார், போயிட்டார். அப்புறம் நான் தலைவர்கிட்ட உட்காந்து பேசியிருந்தேன். வழக்கமாக இந்த மாலை நேரத்தில் பேசுவோம். ஏன்னா ஒரே ஒரு சந்தேகம்னா என்ன சொல்லி, உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க நினைத்து சந்திக்காமல் போன யாராவது ஒருத்தவங்க உண்டா அப்படின்னு கேட்டேன். நான் எதை மனசில் வச்சுன்னு சொல்கிறேன், சாய்பாபாவை மனசில் வச்சுன்னு நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க நினைத்து சந்திக்காமல் போன யாராவது உண்டா? 5 தடவை முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, 10 தடவை பிரதமரை உருவாக்கி இருக்கிறீங்க, 12 தடவை ஜனாதிபதி உருவாக்கி இருக்கிறீங்க. இப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசுக்குள்ள யாரையாவது இது மாதிரி இவரை சந்தித்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்குது? நாமையா ஒரே ஒருத்தர் தான் ஏன் அப்படின்னாரு. அவர் யாரை சொல்ல போகிறோம்? சாய்பாபா வந்துட்டா போனார், அதுதான் கடவுளாக நினைக்கணும். அவரை சொல்கிறாரோ என்னன்னு தெரியல, எதை சொல்கிறாருன்னு தெரியல. யாரண்ணா சொல்கிறீங்க? ஒருத்தவர் தான் ஏன்னாரு. கடைசி வள்ளி கடவுள் கடவுள் என்ற இன்னும் நான் அவரை பார்க்கவே முடியாத போச்சு, அதுதான் ஏன் எனக்கு அப்படின்னாரு. அது எப்படிப்பட்ட பாருங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி நம்பர் 1 விட்டுருங்க, நம்பர் 2 நம்பர் 3 வாங்கலாம் அப்படின்னேன். நம்பர் 2 யார்? நெல்சன் மண்டேலா அப்படின்னார். நம்பர் 3 யார் ஏன்னு கேட்டேன். அன்னை தெரேசான்னு சொன்னார். எனக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சி. அன்னை தெரேசான்னு சொன்ன உடனே அவங்கள பற்றி, தெரேசாவை பற்றி அப்படி புட்டு வைக்கிறார். அவரை மாதிரி உலகத்தில் அந்த அம்மா மாதிரி ஒரு சமூக சேவைக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. அது பூமியின் தேவதை. அவர் வாசகத்திலே சொல்கிறார், மாதர்குல மாணிக்கம், அன்புக்கும் மறுபெயர் உண்டு என்றால் அது அன்னை மதர் தெரேசா தான். கருணை கடல், கைவிடப்பட்டோரின் கலங்கரை விளக்கம், அன்பை தருவதில் அட்சய பாத்திரம். அன்னை தெரேசா அன்பை தருவதில் அட்சய பாத்திரம். ஒரு தொழுநோயாளியை தொட்டு தூக்குகிற துணிவும், மனநோயாளியை மார்போடும் அணைத்துக் கொள்ளுகிற மாண்பு உடைய பெருந்தகை. ஒரு தொடுநோய்க்காரன் துப்புகிற எச்சிலே தொண்டு இருக்குமே, ஆனால் அதை எடுத்து உண்ண தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன வழியா அந்த அம்மா. அது மாதிரி உலகத்தில் ஒரு பார்க்க முடியாது, அவங்களும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அப்படி விட்டா, அதுக்கு பிறகு ஒரு தலைவர் மறந்துட்டார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் நான் வந்து கல்கத்தாவுக்கு போவேன். கல்கத்தா போய், ஏன்னா தலைவருடைய மனசில் நிறைந்தது இந்த அம்மா. அங்கே திருச்சபை இருக்குது, அன்னையனுடைய சிசுபவன் ஒன்று இருக்குது. அங்கே எங்கள் மாமியார் வீடு அங்கே தான் நினச்சிங்களேன். அங்கே போய் நான் போய் பார்க்க போனேன். போய் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் தலைவர் பிறந்த நாள் அப்போது நான் போய் அங்கே போய் பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகள் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அங்கே சேவையெல்லாம் அங்கே சேரிகளுக்கு சென்று அங்கே செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற தொண்டுகள்லாம் கொஞ்சம் தொழில்நுட்ப நம்மளா ஒரு 100 மைல் கிடையாது தான் பார்ப்போம். அது மாதிரி தொட்டு தூக்குகிற ஒரு படிவு தொண்டு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அங்கே போய் பார்த்தோம். தலைவர் பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு தடவையும் போவேன். இந்த தடவை தளபதி பிறந்த நாள் ஆச்சே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கல்கத்தாவுக்கு போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். அங்கே சிஸ்டர் இருந்தாங்க, எல்லோரும் போய் பார்த்தேன். பார்த்த உடனே எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளைக்கு இங்கே வருவேன். இந்த ஆண்டு எங்களுடைய தங்க தலைவர் தளபதி 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார்கள் ஆட்சி, அவருக்கு ஒரு வாழ்த்து வேண்டும், அவருடைய பிறந்த நாளுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க மகிழ்ச்சியாக கட்டி கூட அவங்க உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சு, அதுவரையும் நான் உட்கார வைக்க சொல்கிறேன். உட்கார வச்சாங்க. அவங்க கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க, உங்கள் முதலமைச்சரை எனக்கு அதிகம் பிடிக்கும்னாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், ஆமாம்மா
மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு மாதம், அதை சொல்கிறீங்களா என்ன? இல்லை அப்படின்னாங்க. இலவசமான பஸ் பாஸ் கொடுக்குறாரு அதுவான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னாங்க. மகளிர் எல்லாம் ஹையர் எஜுகேஷன் போனால் அதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு அதுவான்னு கேட்டேன். இல்லை. நம்ம சாதனைகள் பூரா சொல்லின்னு வந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு 4 சாதனைகள் தான் பிடிக்கும்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னு தெரியும், எதை சொல்கிறாங்க இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க சொன்னாங்க, தாலாட்டை மறந்து எத்தனையோ தாய்மார்கள் அனாதை குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, உலகத்தில் யாரும் பாடு கேட்டார். அந்த பச்சை இளம் குழந்தைகள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க போகிறதா? அந்த பச்சை இளம் குழந்தைகள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க போகிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக போகிறதா? இந்த தங்க தலைவர் தளபதி அவர்களை அடுத்த தலைமுறையை சிந்தித்து பார்க்கிறார்கள். அந்த தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அந்த குழந்தை அனாதையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தைக்கு 2000 ரூபாய் கொடுக்கிறார் முதலமைச்சர். எங்கள் அன்னை தெரேசா எதை நினைத்தார்களோ அதை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். எனக்கு உடம்புலாம் செலுத்து போச்சு. அடுத்தது என்னமான்னு கேட்டேன். சொன்னாங்க, பச்சை இளம் குழந்தைகள் பால் நுணைந்தூட்டும் தாயனும் சால பரிந்தனின் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உடப்பில ஆனந்தத்தை தருகிறார்கள் சொல்வார்களே, அந்த பச்சை இளம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி தருகிறார்களே, அதை விட உலகத்தில் இது தர்மம் எதுவும் இல்லை. சிற்றுண்டியை வசதிப்படுத்த விட்டு தரலாம். எத்தனையோ இடங்களில் இந்த குழந்தை பச்சை காலை உணவில்லாமல் பள்ளிக்கு செல்கிறார்களே, அவர்களுக்கு உணவு தருகிறாரே எங்கள் ஒரு முதலமைச்சர், அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்தது என்னமான்னு கேட்டேன். அடுத்து சொன்னாங்க, என்ன எவ்வளவு உன்னிப்பாக இந்தியா உடைய தலைவரை எப்படி உன்னிப்பாக கவனிக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து சொன்னாங்க, என்னன்னு கேட்டேன். அடுத்தது 3வது என்னமான்னு கேட்டேன். துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க பேரை தூய்மை பணியாளர்கள் மாற்றிருக்காங்க. அது ஒரு விஷயம் இல்லை. அந்த துப்புரவு பணியாளர்கள் 10 மீட்டருக்கு இடையே வந்தாலே ஒரு நாற்றம் அடிக்கும். அவர்கள் உணவில்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தினமும் டிஃபன் பாக்ஸில் IAS ஆஃபீஸருக்கு போகிற மாதிரி சாப்பாடு அனுப்புகிறாரு அவங்க முதலமைச்சர். இதை விட என்ன பண்ணணும்னு கேட்டார். அடுத்தது என்னங்க எப்படி யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அடுத்தது என்னன்னு கேட்டேன். அடுத்தது அவங்க சொன்னாங்க, இந்த தேசத்தில் இந்தியா சுதந்திரம் பெற்று இத்தனை நாட்கள் ஆகியிருக்கிறது, இந்த ஜாதி மத பேர் இன்னும் போகாமல் இருக்கிறது. ஆகவே இங்கே என்ன பண்ணியிருக்காரு உங்கள் தலைவர் முதலமைச்சர், காலனி என்கிற பெயரை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னாரு. எனக்கு என்ன ஒன்றும் விளங்கலை. என்ன சொல்றீங்கன்னா, இன்னைக்கு கிராமத்தில் போனீங்கன்னா ஊர் ஒரு பக்கம் இருக்கும், காலனி ஒரு பக்கம் இருக்கும். காலனின்னா இப்போ நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிற இடம் அப்படின்னு மாதிரி பிரித்து பார்க்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் முதலமைச்சர் காலனி என்கிற பெயரை எடுத்திருக்கிறார்களே, இதை விட உலகத்தில் சிறப்பு என்னப்பா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, என்னம்மா நீங்கள் எதை சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டேன். அன்னை தெரேசா அவர்கள் எதை நினைத்தார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, சர்வத்தையும் படைத்த எங்கள் ஆண்டவரே, இரட்சகரே, தேவகுமாரனே, பாவத்தில் மீட்பவர், பரிசுத்தமானவரே. ஆபிரகாம் லிங்கன் தானா சர்ச்சைக்கு போனானா, அது பாதிரியார் கூட்டு கேட்டாராம், சொர்க்கத்துக்கு போகிறவங்களாம் எழுந்து நில்லுங்க அப்படின்னாராம். நாமளாம் என்ன பண்ணுவோம், அத்தனை பேர் 2 கையை தூக்கிடுவோம் சொர்க்கத்துக்கு போகிறோம். இந்த ஆபிரகாம் லிங்கம் மட்டும் கையை கட்டிட்டு உட்காந்துருந்தானா, ஏண்டான்னு கேட்டானா. பாதிரியார் கூட்டு கேட்டார், எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறது துடிக்கிறான், எந்த கையை தூக்கி நிற்கிற, நீ மட்டும் ஏன்டா என்ன, நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு, அமெரிக்காவை சொர்க்க பூமியாக மாற்றுகிறேன், அதற்காக நான் இங்கே இருக்க போயிருக்கிறேன். அதுதான் தமிழகத்திலே தங்க தலைவர் தளபதி செய்து கொண்டிருக்கிறார்கள். 50% கார் தொழிற்சா கார் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா தமிழ்நாட்டிலிருந்து போகுது. 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்து இருக்குது. இதுவரையிலிருந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய், ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் வேலை, 2 கோடி பேருக்கு வேலை சொன்னார். 2 பேருக்கு கூட வேலை கொடுக்கல. 15 லட்சம் கொடுக்குறது சொன்னார், 10 பைசா கொடுக்கல. எதுவுமே நடக்கல. ஆனால் தளபதி அவர்கள் ஒரு அமைதி புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வரலாற்றில் எங்கேயுமே இதுவரை எந்த மாநிலத்திலும் கிடையாது. உலகத்தில் யாருப்பா இந்த டாலஸ்ட் லீடர் இந்த வேர்ல்டு, தளபதி. இங்கிலாந்து பிரதமர் தமிழகத்தில் நடக்கிற இந்த திட்டங்களை எல்லாம் அந்த நாட்டுக்கு எடுத்து சொல்லுகிறான். கனடாவிலே இருக்கிறவன் தமிழ்நாட்டில் என்ன திட்டங்கள் இருக்கிறது அதை எங்கள் நாட்டிற்கு நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்கிறான். அது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை வேண்டும் சொன்னான். டெல்லியில் இறங்கின உடனே அவனை பக்கத்தில் இருக்கிற தாஜ்மஹாலை காட்டி அனுப்பி விடுவாங்க. டெல்லியில் இறங்கின உடனே அவன் கேட்கிற கேள்வி, தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்று கேட்கிறான். அதுக்கு அடுத்த கேள்வி, முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறான்.
தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்றால் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் சுயமா நன்றாக தொழில் செய்ய முடியும். அற்புதமையான பூங்காவாக தமிழகம் திறந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையான நல்ல திட்டங்கள் 5 ஆண்டுகளில் யாருமே செய்ய முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டம். எனக்கு எல்லாத்த விட நான் நெகிழ்ந்து போனது, சொன்னார், எல்லாரும் போய் கேட்டார். நம்ம போய் கேட்போம், நம்ம ஊருக்கு என்ன, ஊரில் என்ன குறை கேட்போம். அதாவது கடை இல்லை, தண்ணி இல்லை, ரோடு இல்லை, இதான் கேட்போம். அவர் தளபதி சொன்னார், நீங்கள் ஒவ்வொருடம் போய் சொல்லுங்கள், ஒவ்வொருவரையும் கேளும், உங்கள் கனவு என்ன என்று கேளுங்கள். உலகத்தில் பாருங்கள் சார், எப்படிப்பட்ட தலைவர். உங்கள் கனவை சொல்லுங்கள், அந்த கனவை நாங்கள் நிறைவேற்றுகிறோம், கனவை கேட்டு வாருங்கள் என்று சொல்லி கேட்டு சொல்லுகிற ஒரு அற்புதமான தலைவர். அந்த தலைவருடைய பிறந்த நாள் பெருவிழா இவ்வளவு சிறப்பாக, அதுவும் நம்ம கிழக்கு மாவட்டத்தில் நம்ம சேகர நெஞ்சத்துக்கு ஆளே கிடையாது. இன்விடேஷன் போட்டாலே அப்படி போடுவான். இன்விடேஷனே மாசு. இவனுக்கு வந்து அடுத்த வருஷம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டை கொடுத்து விட்டுணும் நமக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு ஈர்ப்போடு இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நாங்களாம் ஒரு சாதாரண ஆள், எங்கேயோ இருக்கிற ஒரு சாதாரண 10 தடவை ஃபோன் பண்ணி இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி, இத்தனை மணிக்கு புறப்படுங்க, இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற என் பாசத்திற்குரிய சகோதரன், என்றைக்கும் தளபதியினுடைய இதயத்திலே, தளபதியை போய் சாதாரணமாக யாரும் நெருங்கவே முடியாது. அவரையே வியக்க வைக்கிற ஒரு பெரும் ஆற்றல். நாங்கள் திருப்பத்தூருக்கு போனோம். அந்த ட்ரெயின் 7:45, நான் தலைவர் 2 பேர் தான் ட்ரெயினில் போகிறோம். நான் போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் காலையில் லேடிஸை நிற்க வச்சு அத்தனை பேரையும் தலைவருக்கு வரவேற்பு கொடுத்து தலைவர் ட்ரெயினில் ஏறி மிரண்டு போயிட்டார். இவங்கெல்லாம் இங்கே வந்து 7 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும்னா வீட்டை விட்டு 4 மணிக்கு புறப்பட்டுருக்கணுமாப்பா, எப்படிப்பா இவங்கெல்லாம் வந்தாங்கண்ணே? அதுதானே சேகர்பாபு அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு சேகர்பாபு தலைவருடைய நெஞ்சத்திலே நீக்கமரம் நிறைந்திருக்கிறான். மீண்டும் தமிழகத்திலே 7வது முறையாக அங்கே தங்க தலைவர் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும். வாஞ்சிநாதன் ஆட்சித்துறையை சுட போகிறான். சுடுறதுக்கு விட்டு கிளம்புறான். அப்போ ஒரு கடிதம் எழுதி விட்டு போகிறான் வாஞ்சிநாதன். ஏன்னா வஉசி சிவாவையும் ரொம்ப துன்புறுத்துறான் அந்த கலெக்டர். அவனை சுடுறதுக்கு விட்டு கிளம்புறான். ஒரு கடிதம் எழுதி விட்டு செல்கிறான். அந்த கடிதத்தில் என்ன எழுதுறான்? நான் புறப்படுறேன், இந்த தேசத்துக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக புறப்படுகிறேன். நான் திரும்பி வருவேன்னு வரமாட்டேனும். சுதந்திரம் கிடைத்தால் மட்டும்தான் இந்த வீட்டிற்கு மீண்டும் வருவேன். 1 இல்லைன்னா இறந்துட்டேன்னு வச்சுங்க, என்னுடைய பிணம் கூட என்னுடைய வீட்டிற்கு வரக்கூடாது, இந்த தேசம் விடுதலை ஆகிற வரையில் என்று சொல்லி சூளுரைத்து விட்டு சென்றான். அதே போன்றுதான் இன்றையிலிருந்து நாம் சூளுரை எடுக்க வேண்டும். அந்த தங்க தலைவன் மீண்டும் ஒரு ஆட்சியிலே முதலமைச்சராக 7வது முறையாக பொறுப்பேற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.